பேரலை நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பு துணை செயலாளர், செய்தி தொடர்பு அணி ஒருங்கிணைப்பாளர், எழுத்தாளர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு காலையில் 7 மணி அளவில் வீட்டிற்குள் புகுந்து கைது செய்யப்பட்டார். நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருந்ததை பார்க்க முடிந்தது. ஆனால் அதையும் மீறி கடைசியில் அவர் விசாரணைக்கு தஞ்சாவூர் அழைத்து செல்லப்பட்டார். இந்த வாகனத்திலே திமுக முன்னாள் அமைச்சர்களும் சிலர் ஏறி பயணிக்கிறத பார்க்க முடிந்தது. அதற்கு பிறகு நீதிமன்ற வழக்கில் நாங்கள் ஓன் பெயிலே ஸ்டேஷன் பெயிலே விட்டுறோம் அப்படின்றத பார்க்க முடியும். முதல் நான் பெயிலபிள்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஓன் பெயிலில் விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடக்குது? இந்த கைதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இல்லை, நாளைக்கு சட்டமன்றம் கூடுது. சட்டமன்றத்தில் தொடர்ச்சியாக தாவேகாவினுடைய தோல்விகளை தோலுரிக்கக்கூடிய இடத்தில் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த காவிரி விவகாரத்தில் கர்நாடகாவில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய மானத்தையும் அடகு வச்சிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். சமீபத்தில் ஒரு பிரபலமான நாளிதழ் கூட கர்நாடகாவில் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுல பிரச்சனை வருங்கிறதுனால தான் அவர் காவிரி விவகாரம் குறித்து வாயை திறக்கிறது இல்லை அப்படின்னு விமர்சிச்சிருந்துச்சு. அந்த பின்னணியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா, தானாக வாலண்டியராக போய் கர்நாடகாவில் நான் வரேன்னு சொல்லி அவங்க வர வேணான்னு சொல்லி அசிங்கப்பட்டது விஜய் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு. விஜய் அசிங்கப்படுவது அவங்க ரசிகர்களுக்கோ அவருக்கோ புதிதாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தமிழ்நாடு அசிங்கப்படுவதுங்கிறது தமிழ்நாட்டு மக்களால் ஏற்றுக்க முடியாது. இப்போ இந்த பின்னணியிலேருந்து நாளைக்கு இதெல்லாம் கேள்வியாகும் பொழுது பதில் சொல்ல முடியாது, கண்டதை உளர முடியாது, நம்ம ஆன்லைன் ட்ரோல்ஸை வச்சு விமர்சிக்கிறவங்களெல்லாம் எதிர்கொள்கிற மாதிரி சட்டமன்றத்தில் இவர்களை எதிர்கொள்ள முடியாது அப்படிங்கிற அச்சத்தினுடைய விளைவாக அவர் எப்படியாவது அசம்பிளிக்குள்ளே வர விடாமல் பண்ணிடணுங்கிறதுக்காக நிகழ்த்தப்பட்ட ஒரு சதி திட்டம் தான் இந்த திட்டம். ஒன்று, அவங்களுக்கு 2 நோக்கம் இருந்திருக்கணும். ஒன்று, கைது பண்ணணுங்கிறது ஒரு நோக்கம். அதற்கு காரணம் எய்தர் நாளைக்கு அசம்பிளிக்கு வரக்கூடாதுங்கிறது இருக்கலாம், இல்லை யாரோ ஒருத்தரை மகிழ்விக்க இருக்கலாம். அதனால தான் அவருடைய நண்பர் எங்கிருந்தோ வீடியோ போடுறாரா, வீடியோ எடுக்கிறாரா அப்படிலாம் யாரை மகிழ்விக்கிறதுக்காக இல்லை, யாருங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். இப்போ என்ன சொல்கிறோன்னா, அவசரமாக இந்த கைது நடவடிக்கை எடுக்கிறீங்க. நேற்று இரவு புகார் கொடுக்கப்படுது, நேற்று இரவு எஃப்ஐஆர் போடப்படுது, இன்னைக்கு காலையில் தஞ்சாவூர்லேருந்து கிளம்பி கைது பண்ணுறீங்க. ஒருவேளை உங்களுக்கு நோக்கம் என்ன இருந்திருக்கணும்? ரிமாண்ட் பண்ணுறது நோக்கமாக இருந்திருக்கணும். ரிமாண்ட் பண்ணுறது நோக்கமாக இருந்தால் நீதிமன்றத்தில் எங்களுக்கு ரிமாண்ட் பண்ணுறது நோக்கம் இல்லைன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அப்போ ரிமாண்ட் பண்ணுற நோக்கத்தோடு கைது பண்ணி தமிழ்நாடு முழுக்க எதிர்ப்பு எழுந்ததனுடைய விளைவாக மக்கள்கிட்டே அது ஒரு எதிர்க்கட்சி தலைவரை ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு ஒரு பொய்யான சார்ஜில் இப்படி அரெஸ்ட் பண்ணுறாங்களே அப்படிங்கிற ஒரு அவர்ஷன் விஜய் மீது மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த அவர்ஷன் மீதான பயமும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய எழுச்சியான போராட்டங்களை தமிழ்நாடு முழுக்க நடத்துது, இப்போ கட்சி ஒரு பெரிய எழுச்சி பெறுது அப்படிங்கிற பயத்தின் காரணமாகவும் தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேக் அடிக்கிறாங்க. இல்லை, பெண்களுக்கு எதிராக பேசியதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு பலரும் விமர்சிக்கிறாங்க. சார், ஒன்று, பெண்களுக்கு எதிராக பேசுனதா கிடையவே கிடையாதுல்ல. இவங்களே என்ன சொல்கிறாங்க, இரட்டை அர்த்தத்தில் பேசினார் அப்படிங்கிறாங்க. இரட்டை அர்த்தத்தில்ங்கிறது உங்கள் பார்வைக்கு தானே, அது சப்ஜெக்டிவ் தானே. உங்களுக்கு அது இரட்டை அர்த்தமாக தரலாம், அவருக்கு 3 அர்த்தமாக தரலாம், அவருக்கு 4 அர்த்தமாக தரலாம். பேசப்பட்டவருக்கு ஒரு அர்த்தமாக தான் தெரிஞ்சிருக்கும், அவருடைய நோக்கம் அந்த ஒரு அர்த்தமாக தான் இருந்திருக்கும். அப்போ அதை வச்சு நீங்கள் எப்படி அது பெண்களுக்கு எதிரானது சார்ஜ் பண்ணுறீங்க? இப்போ உதாரணத்துக்கு விஜய் ஒரு இடத்துல பேசினார், நான் என்ன கவர்ச்சி டேஷான்னு கேட்டார். அந்த டேஷில் என் இஷ்டத்துக்கு ஒரு வார்த்தையை போட்டு அது பெண்களின் மாண்பை கொச்சைப்படுத்திருச்சு, இல்லை ஏதோ ஒரு சாதியை போட்டு அந்த சாதியின் மாண்பை கொச்சப்படுத்திருச்சு, இல்லை ஏதோ ஒரு நபரை போட்டு அவருடைய மாண்பை கொச்சப்படுத்திருச்சு, நான் புகார் கொடுக்குறேன்னா விஜய் கைது பண்ணிடுவீங்களா? இன்னொரு இடத்துல போயிட்டு என் வாயில வந்துருன்னாரு, அந்த வந்துருங்கிற கேப் இருக்குல்ல, அந்த கேப்ல நானா ஒரு வார்த்தையை போட்டுக்கிட்டு அதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு நானா ஒரு அசம்ஷனுக்குள்ள போய் அந்த அசம்ஷன் அடிப்படையில கேஸ் போட்டேன் அப்படின்னா விஜய் கைது பண்ணிடுவீங்களா? இந்த வழக்கிலேயே அவர் தெளிவா சொல்றாரு, தண்ணி வரணும், காவேரியில வரணும் அப்படிங்கிறத அவர் சொல்லிடுறாரு. அந்த மேடையிலே சொல்லிடுறாரு, நான் காவேரியை தான் சொல்றேன் அப்படின்னுட்டு, காவேரியில நீர் வரணுங்கிறத சொல்றேன் அப்படின்னுட்டு. அப்ப இதுக்கு நீங்க 3 அர்த்தம் கொடுக்குறீங்க, 2 அர்த்தம் கொடுக்குறீங்க, 4 அர்த்தம் கொடுக்குறீங்கன்னா நீதிமன்றத்தில் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? அதுக்கு அந்த அர்த்தத்தில் அவர் சொல்லலன்ட்டு போயிட்டாருன்னு முடிஞ்சுல. அப்ப அடிப்படையில் என்னன்னா, இவங்களுடைய வக்கர புத்திய அவர் பேச்சு மீது திணிக்கிறது. என்ன நடக்குதுங்க, அங்க வர தகவல் ஒண்ணு தான். அங்க லோக்கல்ல இருந்தவர்கள், போராட்டத்தில் பங்கெடுத்தவர்கள் சொல்லக்கூடியது ஒண்ணுதான். இவர் என்ன பேசிட்டு இருக்கிறார், 42 டிஎம்சி வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு தண்ணி வர வேண்டியிருக்கு, ஆனா இப்போ வரைக்கும் ஒரு செட்டு கூட நமக்கு தண்ணி வரல. இது குறித்து முதலமைச்சர் ஏதாவது வாய் திறந்திருக்கிறாரான்னா இல்ல, அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு கவலை எல்லாம் அப்படிங்கிறார்.
அந்த ஒரே ஒரு கவலை எல்லாங்கிறத இவர் என்ன சொல்றாரு, எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னா திமுகவினர் மீது பொய் வழக்கு போட்டு கைது செய்யறது தான் அவருடைய கவலை, அதுக்காக தான் அவர் வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு அவர் சொல்ல வர்றாரு. பட் கூட்டத்திலேருந்து ஒருத்தர் அந்த நடிகையினுடைய பெயரை சொல்லி அவர் வீட்டுக்கு தண்ணி வர்றதுதான் அவருடைய கவலை, அதாவது காவிரியில தண்ணி வருதோ இல்லையா அவங்க வீட்டுக்கு தண்ணி வரணும் அப்படின்னு கீழே இருந்து எஸ் வி சேகர் வீட்டுக்கு பால் பாக்கெட் போன கதை. அப்ப இது என்ன பண்றாருன்னா அவருக்கு அது ஒரு இது வந்து அவருடைய இயல்பு, கூட்டத்திலிருந்து வரக்கூடிய கேள்விகளுக்கு வரக்கூடிய ரெஸ்பான்ஸுக்கு ரியாக்ட் பண்றது இயல்பு அவருடைய பொதுக்கூட்டங்கள்ல பிரச்சார கூட்டங்கள்ல அதை நம்ம வழக்கமா பார்த்துருக்கோம். அந்த மாதிரி அவர் சொல்றது தான் எங்க வருதோ இல்லையோ அங்க வரணும் அப்படிங்கிறாரு. அப்ப இது என்ன அவர் வாலண்டியரா இது பண்ணாரா? நீங்க ஒரு நாடகம் நடத்துனீங்கல்ல, வாயு கசிவு ஏற்பட்டு கொத்து கொத்தா மக்கள் செத்த போது நான் பிறந்தநாள் கொண்டாட்டங்களை தவிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரியேட்டுக்கு வந்த கேக்க திருப்பி அனுப்பி அதை நியூஸ் ஆக்கி பண்ணீங்க. அடுத்த நாள் மேன்ல உடச்சிச்சுல அந்த அம்மா வந்து மிட் நைட்ல கேட்க வெட்டி 0000 போட்டு. அப்ப என்ன இந்த பின்னணியில இருந்தா எங்க கிரவுண்ட்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் கத்துறா, அதுக்கு அவர் ரியாக்ட் பண்றாரு, இவ்வளவுதான். இதுல என்ன கேள்வி வருதுன்னா இதுல ரெட்டை அர்த்தத்தையும் அசிங்கமான ஆபாசமான கருத்துக்களையும் பார்க்கிற பார்வையிலையும் கேட்கிற கேள்வியிலையும் உங்க சிந்தனையிலையும் தான் இருக்கு. தாவேக்கா கும்பல் ஒரு ஆபாச கும்பல், அது வந்து ஒரு வன்ம கும்பல், அது வந்து வக்கரமான மனநிலை கொண்டவர்கள்ங்கிறத புரிந்து கொண்ட காரணத்தினாலதான் அவர் அடுத்த வரி போடுறாரு, நான் காவேரியை சொன்னேன் அப்படின்னுட்டு. அப்ப அவர் சொல்லாத விஷயத்துக்கு அவர் சொல்லாத அர்த்தத்துக்கு நீங்களா ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிச்சு அதை ஒரு நரேட்டிவா செட் பண்ணி ஒரு அரெஸ்ட்டை எக்ஸிக்யூட் பண்றீங்க. 7 BNS பிரிவுகள், ஒன்று தகவல் தொழில்நுட்ப சட்டம், இன்னொன்று பெண்கள் வன்கொடுமை சட்டம் அப்படின்னு 9 பிரிவுகளில் அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதை எப்படி பார்க்குறீங்க? இது மட்டும்தான் அவர் கைது செய்யப்பட்டதற்கான ஒற்றை நோக்கமா? சட்டமன்ற நாளைக்கு தொடங்க இருக்குது, இதை எப்படி பார்க்குறது? இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய பல்வேறு தீர்ப்புகள் இருக்கு. 7 ஆண்டுகளுக்கு குறைவான குற்றங்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த குற்றங்களில் நீங்கள் நேரடியாக கைது நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது, நோட்டீஸ் கொடுத்து விசாரிக்கணும் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு இவங்க நீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் ரிமாண்ட் பண்றது எங்க நோக்கம் இல்லை அப்படிங்கிறாங்க. என்னுடைய பார்வை வந்து ரிமாண்ட் பண்ற நோக்கத்தோடு கைது செய்யப்பட்டு பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்ப்பும் மக்கள் மத்தியில் ஒரு அவர்ஷனும் வந்துட்ட காரணத்தினால் பயந்து பின்வாங்கி இருக்கிறது இந்த அரசு. ஒன்று, ஒருவேளை நோக்கம் இல்லை, ரிமாண்ட் நோக்கம் இல்லைன்னா நீங்க நோட்டீஸ் தான் இஷ்யூ பண்ணியிருப்பீங்க. இவ்வளவு போலீஸை கூப்பிட்டு வந்து அவரை பிக் பண்ணி இழுத்துட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப நீங்க அழைச்சிட்டு போறீங்கன்னாலே அங்க உங்களுக்கு ரிமாண்ட் வந்து இன்டென்ஷனா இருந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு எதிர்வினை நீதிமன்றத்தில் நிற்காத காரணத்தினால உங்களால் அதில் பின்வாங்குறீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இதை கொண்டு போய் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டை ரிமாண்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் அவர் அடித்து விரட்டிடுவார். இதெல்லாம் ஒரு செக்ஷன் போட்டு வச்சிருக்கேன், இதுக்கெல்லாம் நான் ரிமாண்ட் கொடுக்கணுமா அப்படின்னு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வழக்கில் என்ன நடந்துச்சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் ரிமாண்ட் ரிஜெக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சார் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டத்துறை வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் அன்பானந்தம் ஒரு ஜென்சி பையன் அவருக்கும் ஆர்ஜே சரண் ஒரு ஜென்சி ஒருங்கிணைப்பாளர் அவருக்கும் ரிமாண்ட் ரிஜெக்ஷன் வாங்கும் பொழுது இவ்வளவு வலிமையான சட்டத்துறையினால ஒண்ணுமே இல்லாத இந்த செக்ஷன்ஸ் ஒரு ஃபேப்ரிகேட்டட் கேஸ்ல ஈஸியா வந்து ரிமாண்ட் ரிஜெக்ஷன் வாங்கியிருக்க முடியும். அந்த அவமானத்தை தவிர்க்கிறதுக்காக தான் ஹைகோர்ட்ல வந்து நீங்க என்ன பண்றீங்க, நாங்களே வந்து ரிமாண்ட் பண்ற ஐடியால இல்லை, அப்புறம் எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்க? நோட்டீஸ் கொடுத்துருக்கலாம்ல. உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் என்ன சொல்லுது? நோட்டீஸ் கொடுன்னு தானே சொல்லுது. நோட்டீஸ் கொடுத்து இத்தனை மணிக்கு இந்த ஸ்டேஷன்ல வந்து ஆஜராகுன்னு அவர் விளக்கம் கொடுக்க போறாரு. அதெல்லாம் ஆஜராகல, விளக்கம் கொடுக்கல அப்படின்னா நீங்க மேல் நடவடிக்கை எடுக்க போறீங்க. அந்த அடிப்படையில தான் அதை நம்ம குற்றச்சாட்டுறோம். இதுல முக்கியமான ஒரு விஷயம், அவங்க போட்டிருக்க செக்ஷன்ஸ் 192, 196, 352, 352(1) நினைக்கிறேன், இதெல்லாம் போட்டிருக்காங்க. இதுல ஒன்று வந்து கலவரத்தை தூண்டுதல். இதுல என்ன கலவரத்தை தூண்டுதல் இருக்கு? அவர் பேசின அந்த 25 நிமிட உரையில ஏதாவது ஒரு இடத்துல கலவரம் தூண்டுறதுக்கான ஸ்பேஸ் இருக்கா, ஒரு வார்த்தை இருக்கா? இல்லை. அடுத்து என்ன சொல்றாங்க? பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல். என்ன பொது அமைதி குந்தகம் விளைவிச்சிச்சு? என்ன சார் நடந்துச்சு? நீங்க பேசுனீங்கல்ல ஜென்சி புரட்சி வெடிக்கட்டும், அதாவது நேபாளில் நடந்த மாதிரி அங்க நடந்த மாதிரி இங்க நடந்த மாதிரி புரட்சி வெடிக்கட்டும்னுட்டு நீங்க ஒரு 41 பேர் இறந்து போன நாளினுடைய இரவுல வந்து ட்விட்டு போட்டீங்கல்ல, ஆதவர்ஜுனா போட்டார்ல, அதுதான் ப்ரொவோகேஷன். இங்க என்ன ப்ரொவோகேஷன் இருக்கு? அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் 196 நினைக்கிறேன். அது என்ன? மதம், இனம், மொழி இதன் அடிப்படையில் பகைமையை தூண்டுதல், ப்ரொவோகேட் பண்றது. 2 சாதிக்கு இடையில ப்ரொவோகேஷன், 2 மதத்திற்கு இடையில ப்ரொவோகேஷன், 2 இனத்திற்கு இடையில 2 மொழிக்கு இடையில ப்ரொவோகேஷன். இதுல சாதி சார்ந்த ப்ரொவோகேஷன் அதுல இல்ல, மதம் சார்ந்த ப்ரொவோகேஷன் அதுல இல்ல. அப்ப நீங்க எதை மீன் பண்றீங்க? கர்நாடகா தண்ணி கொடுக்கலங்கிற சார்ஜை கன்னடாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏற்பட்ட ப்ரொவோகேஷன் சொல்றீங்களா? கன்னடத்துக்கும் தமிழ் பேசுறவங்களுக்கும் ஏற்பட்ட இடையில் நிகழ்த்தப்பட்ட ப்ரொவோகேஷன் சொல்றீங்களா? சார், காவிரி வறண்டு கிடக்கு, ஆடி பெருக்கில் முழு காவிரி ஓடி நாங்க பார்த்துருக்கிறோம். அப்படி கொண்டாடிய மக்கள் வறண்ட காவேரியா கிடக்கு,
உபரி வந்து நாங்க வடிகால் கிடையாது, வெறும் உபரி கிடையாது, உங்க எக்ஸஸை திறந்து விடுறதுக்கு அது எங்க உரிமை, டெல்டா மக்களோட உயிர் அப்படின்னு ஒருத்தர் ரோட்ல இறங்கி போராடினா அது வந்து இனத்தின் அடிப்படையில மொழியின் அடிப்படையில ப்ரொவோகேட் பண்ணுன்னு சொல்லுவீங்களா? நியாயமா நீங்க போராடி இருக்கணும் சார். உங்களுக்கு போராட வக்கு இல்லை, உங்களுடைய இன்னெஃபிஷியன்சி, உங்களுடைய தோல்வி, அதுல இருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது நியாயம் கிடைக்கட்டும்னு ரோட்ல போய் உட்கார்ந்தா நீங்க ப்ரொவோகேஷன் அதுன்னு சொல்லுவீங்க. இன்னைக்கு டெல்டா மக்கள் மொத்த பேருக்கும் ஒரே எண்ணம் தான். டெல்டா மக்கள் விஜய்க்கு பெருமளவு ஓட்டு போடல, அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தான் பெருமளவு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட மக்கள் இதனால தான் தாங்கள் பழிவாங்கப்படுறோமோ அப்படிங்கிற எண்ணம் இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா எல்லா காலகட்டத்திலையும் கடந்த 5 ஆண்டுகள்ல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 4 ஆண்டுகள் ஜூன் 12ஆம் தேதி தண்ணி திறக்கப்பட்டது. ஒரு ஆண்டு மேட்டூர் அணையினுடைய வரலாற்றிலே இல்லாத அளவு மே மாசமே தண்ணி திறக்கப்பட்டது. அவ்வளவு ஃப்ளரிஷ்டா வச்சிருந்தாங்க. 3 போகமும் ப்ராப்பரா வளர்ந்துச்சு. இந்த நேரம்லாம் 2 அடி 3 அடி பயிர் சாதாரணமா வளர்ந்துச்சு. இன்னும் இவர் என்ன சொல்றாரு, நான் குருவை தொகுப்பு கொடுத்துட்டேன். தொகுப்பு கொடுத்து உரம் கொடுத்து விதை கொடுத்து தண்ணி இருந்தால் தானே பயிர் பண்றது. இது எதுவுமே இல்லைன்னா சரி இப்போ திறந்து இப்போ வர ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸஸே அனுப்புறாங்க, இந்த எக்ஸஸ்லாம் வந்து பயிர் பண்றதுக்குள்ள அடுத்த போகம் வந்துடும். மழை காலம் அறுவடை காலத்தில் மழை வடகிழக்கு பருவமழை வந்துச்சுன்னா ஒன்றும் அறுவடை பண்ண முடியாது, எல்லாம் இதாகிடும். இப்போ நீங்கள் தண்ணி பற்றி பேசுகிற நிலைமையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நீங்கள் நிவாரணம் பற்றி பேசணும், வறட்சி நிவாரணம் பற்றி பேசணும். அந்த காலகட்டத்தில் நான் தண்ணி விடுறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. இப்போ டெல்டா மக்களுடைய சென்டிமெண்ட்டாக அவங்களுக்கு எமோஷ்னலாக என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம நியாயம் கேட்க வந்த ஒரு பிள்ளை, நமக்கு ஊர் காஞ்சு கிடக்கு, தெரு காஞ்சு கிடக்கு, குளம் காஞ்சு கிடக்கு, நிலத்தடி நீரெல்லாம் 400 அடி 500 அடி கீழே போயிடுச்சு, ஆடிப்பெருக்கில் தண்ணி இல்லை, அபசகுணமாக இருக்குது அப்படின்னு நம்பக்கூடியவர்கள், நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், நமக்கு இல்லை. அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்காக பேச வந்த ஒரு பிள்ளையே இப்படி வந்து ஒரு பொய் வழக்கில் அரெஸ்ட் பண்ணுறாங்களே, அரெஸ்ட் பண்ணி நம்ம ஊருக்கே கூப்பிட்டு வராங்களே, அதனால தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நடந்த போராட்டத்தை விட தஞ்சாவூரில் நடந்த போராட்டத்தினுடைய இன்டென்சிட்டி அதிகம். ஏன்னா பொதுமக்கள் ரோட்டுக்கு வராங்க. இப்போ இந்த இடம் இருக்குல்ல, இதை விஜய் எதிர்பார்க்கல, இதனால தான் பின்வாங்குறாரு அவர். ஓகே, ஒரு பக்கம் அவர் கைது செய்யப்படும் போது அவருடைய நண்பர் வந்து மாடியிலிருந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாரு, கீழே இருந்து உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு வந்தோடனே ஒரு மாதிரி தலையில் அடிச்சுக்கிட்டு அவர் வந்து உள்ளே போகிற காட்சி ஒன்று. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த கைது நடவடிக்கையை கண்டித்திருக்கிறார். நாளை சட்டமன்றத்தில் காவிரி விவகாரம் எதிரொலிக்கும், அதற்கு பதில் சொல்ல திராணி இல்லாமல் இந்த கைது நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் வந்து முதல் முறையா திமுகவுக்கு ஆதரவாக ஒரு கண்டன அறிக்கை அதிமுக தரப்பிலிருந்து வருது. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அந்த அளவிற்கு ஜனநாயக விரோதமாக விஜய் அரசு நடந்திருக்கிறது. 2 நேர் தரப்புகள் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பகைமையை மறந்துட்டு விமர்சனத்தோடு தான் அவர் கண்டிக்கிறாரு. அந்த கண்டன அறிக்கை வருவதற்கே காரணம் விஜயனுடைய கொடுங்கொன்மை தான். நீங்க அவ்வளவு நெருக்கடியை நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க, சர்வாதிகாரத்தோட உச்சத்துல நின்றுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு என்ன, நான் இன்னைக்கு அதாவது நாங்க ரிமைண்ட் பண்ற ஐடியா இல்லை அப்படிங்கிறீங்க. காலையில கைது பண்ணீங்க சார், இந்நேரம் தஞ்சாவூருக்கு போயிருக்க முடியாதா என்ன? அது என்ன உகாண்டாவில் இருக்கா, ராமநாதபுரத்தில் இருக்கா, இல்லை வந்து கன்னியாகுமரி தூரத்தில் இருக்கா? தஞ்சாவூர் அதிகபட்சம் 6 மணி நேரத்தில் ஸ்மூத்தாக சாலிடாக போயிடலாம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறீங்க, ரூட்டை மாற்றிக்கிட்டே இருக்கீங்க. லஞ்சு கொடுக்கறதுக்கு போராட வேண்டியிருக்கு, மதிய உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு சண்டை போட்ட பிறகு தான் மதிய உணவுக்கு நிறுத்துறீங்க. அதுக்கப்புறம் அரியலூர் வரைக்கும் போயிட்டு அரியலூர்லேருந்து திருவையாறு வழியாக தஞ்சாவூர் போகிறதுக்கு அதிகபட்சம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆக போகுது. நீங்க என்ன பண்றீங்க, திருச்சி போய் திருச்சில இருந்து கொண்டு வரீங்க, அரியலூர்ல இருந்து திருச்சி போய் திருப்பி தஞ்சாவூருக்கு வரீங்க. அப்ப இன்டென்ஷன் என்ன? நாளை அவர் சட்டமன்றத்தில் கலந்து கொள்ள கூடாது, 100 கிலோமீட்டர் சுத்தி தேவையில்லாத வேலை, நாளைக்கு அவர் அசம்பிளிக்கு வரக்கூடாது அப்படிங்கிற நோக்கம் தவிர இதுல வேற என்ன இருக்கு? இப்ப என்ன பண்றீங்க? போய் விசாரிப்பீங்க, விசாரிக்கிறங்கிற பேர்ல நள்ளிரவு 1 மணி 2 மணி வரைக்கும் இது பண்ணுவீங்க. 2 மணிக்கு விட்டுட்டு நாளைக்கு அவர் சென்னை வரத்துக்கே, பை ரோடு வரத்துக்கே காலைல 9 மணி 10 மணி ஆயிடும். அசம்பிளிக்கு வரல பாத்தியா நாடகத்தை கிரியேட் பண்றதுக்காக இவ்வளவு பெரிய மிஷினரியை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணு ரீல்ஸுக்காகவும், நாளைக்கு அவருக்கு அசம்பிளிக்கு வரலங்கிறத சொல்லி ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்காகவும், ஏன்னா நீங்க எப்ப ரிலீஸ் பண்றீங்கிறத பொறுத்து தானே இருக்கு. அதற்காகவும், யாரையோ ஒருத்தரை குளிர்விப்பதற்காகவும், நிக்காத செக்ஷன்ஸ்னு தெரிஞ்சுமே கேஸ் ஃபைல் பண்ணி இவ்வளவு பெரிய போலீஸ் ஃபோர்ஸை குவிச்சு ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் பயன்படுத்தி ஒரு ஸ்டேட் மிஷினரியை பெராலிஸ் பண்ணி உங்க தனிப்பட்ட லாப நட்டத்துக்காக மாநிலத்தினுடைய கண்ணியத்தை குறைக்கும் முகமா நீங்க நடந்திருக்கீங்க. அதை வன்மையா கண்டிக்கிறோம்னு சொல்றோம். இப்போ அவர் எங்க இருக்கிறார்? இல்ல, ஆக்சுவலா நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் அரியலூர்ல இருந்து திருச்சி நோக்கி சிறுகனூர் தாண்டி போயிட்டு இருக்கிறதா சமீபத்தில் வந்த செய்தி. ஓகே, இப்போ இதுவே தேவையற்றது. நீங்க அரியலூர்ல இருந்து இது பண்ணி இன்னும் விக்கிரவாண்டில இருந்தே உள்ள போயிருக்கலாம், வயா கும்பகோணம் போயிருக்கலாம், இல்லைன்னா நீங்க ஜெயங்கொண்டம் வழியா போயிருக்கலாம், அரியலூர் வழியா போயிருக்கலாம், நீலத்தனூர் மதனத்தூர் பாலத்து வழியா போயிருக்கலாம். இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருந்தும்
நீங்க திருச்சி போறீங்க. ஏன் ராமநாதபுரம் கூட்டு போயிட்டு அப்புறம் கூட்டுவாங்களா? இல்ல காலையில வந்த செய்தி முட்டுக்காடு தாண்டி செல்வதா செய்தி வந்தது. இல்ல இது எல்லாமே அலைக்கழிக்கணும். அவரை வந்து உளவியல் ரீதியா நெருக்கடிக்கு உள்ளாக்கணும், அவரை வந்து மென்டலா பிசிக்கலா டயர்டாக்கணும், அவரை வந்து டார்ச்சர் பண்ணணும், அவரை வந்து இந்த மாதிரி நாங்கள் அலக்களிக்கிறத வீடியோ எடுத்து ரசிக்கணும், அதை யாருக்காவது போட்டு காட்டி ரசிக்கணும், அதை வந்து பப்ளிக் மத்தியில் ஒரு பேட் பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணணும், தொண்டர்களை டிமோட்டிவேட் பண்ணணும், கட்சியை டீஸ்டபிளைஸ் பண்ணணும். இந்த மாதிரி கெட்ட நோக்கத்தோட தான் இந்த அரெஸ்ட்டை அவங்க இனிஷியேட் பண்ணுறாங்க. அவங்க அவ்வளவு பேரும் விடிய 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 உட்காந்து அரசாங்க எந்திரம், கட்சியினுடைய மிஷினரி, ப்ரொபகேண்டா மிஷினரி, ஊடகங்கள், கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து போட்ட சதித்திட்டத்தை நான் காமெடியாக பார்க்குறேங்கிற ஒரே வார்த்தையில் அடித்து உடைச்சிட்டாரு எங்களுடைய இளம் தலைவர். அந்த ஸ்டேட்மெண்ட் அவங்கள தூங்க விடாது. இவ்வளோ டார்ச்சர் பண்ணலான்னு நம்ம கணக்கு போட்டு உள்ளே போனால் நான் காமெடியாக பார்க்குறேன்ட்டு போயிட்டாருன்ட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் கட்சியை பூஸ்ட் பண்ணுது, கேடஸை பூஸ்ட் பண்ணுது, பார்ட்டியை ஸ்டெபிளைஸ் பண்ணுது, அதோட மாரலாக வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்க வைக்குது. அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா அடிப்படையில் அவர்கள் நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. ஆனால் விஜய் அரசுக்கு சொல்றது ஒன்றே ஒன்று தான். வரலாறு முழுக்க சர்வாதிகாரத்தின் நெருக்கடியும் எதிர்கொண்டு முறியடித்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். பிரிவினைவாத தடை சட்டங்கிற பேரில் நெருக்கடி, மொழிப்போருங்கிற பேரில் ஒரு நெருக்கடி, அதாவது மொழிப்போரை ஒடுக்குகிற நெருக்கடி, அதுக்கு பிறகு இந்திரா காந்தி காலத்தில் எமர்ஜென்சியில் ஒரு நெருக்கடி, ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு ஒரு நெருக்கடி, இப்படி அரசியல் ரீதியாகவும் களத்திலையும் காவல்துறை மூலமாகவும் கடுமையான நெருக்கடிகளையும் ஒடுக்குமுறைகளையும் முறியடித்து அந்த எதிரிகள் அத்தனை பேரையும் ஜனநாயக ரீதியாக வீழ்த்தி காட்டின கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். சர்வாதிகாரத்தை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ரொம்ப சொகுசாக இருக்கும், ரொம்ப லக்ஸுரியாக இருக்கும். ஆகா நல்லா இருக்கே இது அப்படின்னு நினைப்பீங்க. உங்கள் கூட இருக்கிறவர்களுக்கு வந்து சர்வாதிகாரிகளுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. தயவு செய்து அவர்களுடைய முடிவு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் படிக்கணும், அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அது எதற்காகனா இந்த நாட்டுக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது.